Hello dear 10th standard CBSE students. So board exam important question. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாட்ஸ் கொஷின் CBSE 2010ல் வந்து கேட்டிருக்காங்க. This question is based on water filling and time. Okay. So the two pipes running together can fill a tank in 11 1/9 minutes கொடுத்துருக்காங்க. இங்கே 11 1/9 அப்படின்றது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். இதை வந்து ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். 9 into 11 99 plus 1. 99 plus 1 divided by 9 வரும். ஸோ 99 1 நம்ம ஆட் பண்ணோம்னா 100/9 minutes வந்து டேக் ஆகுது. ரெண்டு பைப்ஸ், 2 pipes running together to fill the tank in 100/9 minutesல 2 pipes வந்து இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணுது. இஃப் ஒன் பைப் டேக்ஸ் 5 minutes more than the other, இதில் ஒரு பைப் மட்டும் என்ன ஆகுதுன்னா இன்னொரு பைப்பை விட 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. டு ஃபில் த டேங்க் செப்பரேட்லின்னு என்ன அர்த்தம்? தனித்தனியாக. ஃபஸ்ட்டு ரெண்டு பைப்பையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது 100/9 minutesல அந்த டேங்க் ஃபில் ஆகிடுது. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பைப்பையும் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பைப் வந்து இன்னொரு பைப்புக்கு கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு பைப் மட்டும் இன்னொரு பைப்பை விட ஒரு 5 minutes எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டைம் இன் விச் ஈச் பைப் வுட் ஃபில் த டேங்க் செப்பரேட்லி. அப்படி இருக்கும்போது நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, தனித்தனியாக இருந்தால் இந்த ரெண்டு பைப்ஸ் இருக்குது, ஒரு பைப் ஏ ஒரு பைப் பி, இந்த ரெண்டு பைப்பும் தனித்தனியாக இந்த டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டாப் ஸ்கோர் மேக்ஸ் சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். ஃபர்ஸ்ட்டு ஏன்னு ஒரு பைப்பு, பின்னு ஒரு பைப், ரெண்டு பைப் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் பைப் ஏ, பைப் பி, ரெண்டு பைப்ஸ் இருக்குது. கொடுத்துருக்க கொஷின் பிரகாரம் இந்த பின்ற பைப் இப்போ எக்ஸ் ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மினிட்ஸ், இந்த இடத்துல மினிட்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஹவர்ஸ் கேட்டால் ஹவர்ஸ்ன்னு டினோட் பண்ணுங்கள். மினிட்ஸ் இருக்கிறனால நான் மினிட்ஸ்னு எடுக்கிறேன். இந்த பி பைப் வந்து எக்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்குது அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்குன்னா ஒன் பைப் டேக்ஸ் 5 minutes more than the other to fill the tank separately. இப்போ இன்னொரு பைப் எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா எக்ஸ் + 5 minutes. இப்போ பி 5 minutes, எக்ஸ் மினிட்ஸில் வந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணுதுன்னா இன்னொரு பைப் எப்படி ஃபில் பண்ணுன்றாங்க, எக்ஸ் + 5 minutes எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes எடுத்துக்கும். ஒரு பைப் எக்ஸ் மினிட்ஸில் ஃபில் ஆகுதுன்னா இன்னொரு பைப் நான் என்ன எடுத்திருக்கேன், ஏ. அப்போ அந்த பைப் எப்படி ஃபில் ஆகும்னா இதை விட 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன். அண்ட் இந்த ரெண்டு பைப்பையும் ஒன்றா ஆப்ரேட் பண்ணாங்கன்னா, இந்த ஏவையும் பியையும் ஒன்றாவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்கன்னா இட் வில் டேக் 11 1/9 minutes. எவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்கன்னா தட் இஸ் நம்ம 100/9 minutesன்னு இந்த இடத்துல அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏவையும் பியும் ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா 100/9 minutes அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணிட்டோம். அப்படி இருக்கப்போ தனித்தனியாக நம்ம அதோடைய எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பின்ற பைப், பி பைப் இருக்குங்களா, கேன் டேக் எக்ஸ் மினிட்ஸ் டு ஃபில் த டேங்க்னு வச்சுப்போம். இந்த பி பைப்பை வந்து நீங்கள் ஏ வேணாலும் எடுத்துக்கலாம், நான் வந்து இந்த இடத்துல பின்னு எடுத்துருக்கேன். பி கேன் டேக் எக்ஸ் மினிட்ஸ் டு ஃபில் த டேங்க். இப்போ ஒரு பைப் வந்து எக்ஸ் மினிட்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய பைப் ஏ தான். அப்போ ஏன்ற பைப் எப்படி வந்து ஃபில் பண்ணணும்னா, ஏ கேன் டேக், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 minutes more than the other, இன்னொன்றத்தை விட 5 minutes more. அப்போனா எக்ஸ் + 5 minutes can take A will fill the tank. ஸோ fill the tank நான் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து என்னென்னா இந்த எக்ஸ் + 5 minutesல அந்த டேங்கை ஃபில் பண்ணுவோம். இப்போ எனக்கு 1 minute எப்படி இல்லைன்னா 1 hourன்ற வந்து சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். எஃபிஷியன்சி வந்து 1 hour இல்லை 1 minutesன்னு கொடுத்தாங்கன்னா மினிட்டில் வந்து நம்ம 1 minuteன்னு மாற்றணும். இப்போ 1 minute இது வந்து எவ்வளோ வந்து டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸ் மினிட்ஸ், இந்த எக்ஸ் மினிட்ஸில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. எனக்கு 1 minute எவ்வளோ ஆப்ரேட்டிவாக இருக்கும் அப்படின்றத நான் செக் பண்ணணும். அப்போ 1 × 1 divided by x போட்டால் தான் அந்த 1/x பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ பிக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, இன் 1 minute, 1 minute பி வந்து எவ்வளோ டேங்க் வந்து எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இன் 1 minute பி கேன் ஃபில் 1/x பார்ட் வந்து அந்த டேங்க்கில் ஃபில் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி இன் 1 minute ஏ கேன் ஃபில், ஏ வந்து எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம், 1 divided by x + 5 பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு நிமிஷத்தில் இது எக்ஸ் பார்ட்டு.
அந்த ஒரு நிமிஷத்தில் 1/x + 5 பார்ட். இது வந்து ஏக்கும் பிக்கும் 1 மினிட்டுக்கான எஃபிஷியன்சி. அண்ட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த a + b அவங்க கொடுத்துருக்கிறது ஏவும் பியும் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இட் வில் டேக் 100/9 minutes டு ஃபில் த டேங்க். சி 100/9 minutes வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்குது. எனக்கு 1 மினிட்டுக்கான இது எல்லாமே நான் 1 மினிட்டுக்கு மாற்றிருக்கேன், சரிங்களா? அப்போ எனக்கு என்ன 1 மினிட்டில் இதோடைய ஆப்ரேட்டிவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த 1 × 1 டிவைடட் பை இந்த 100/9 இது அப்படியே ரெசிப்ரோக்கலாகி 9/100 மாறிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், இன் 1 minute A + B கேன் ஃபில், ரெண்டுமே வந்து எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம், கேன் ஃபில் த டேங்க், எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம் ஃபைன் பண்ணியிருக்கோம், 9/100 பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் த கிவன் கண்டிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 பைப் வந்து ஆப்ரேட் பண்ணால் இவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் 11/9 மினிட்ஸில் வந்து அது ஃபில் பண்ணுது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈச் அண்ட் எவ்ரி பைப்போடைய 1 மினிட்டோட எஃபிஷியன்சி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதோடைய 1 நிமிஷம் எஃபிஷியன்ட், இதோடைய 1 நிமிஷம் எஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது இந்த 2 பைப்புக்கான எஃபிஷியன்ட்டியும் அது வந்து எப்படி இருக்கும்னா, அந்த 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ வந்து 2 பைப்பும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கானதுன்றதை நம்ம வந்து இங்கே அந்த கொஷின்லேருந்து வந்து எடுக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா 1/x, அந்த பின்ற பைப் 1/x பார்ட் வந்து ஃபில் பண்ணுது, ஏன்ற பைப் 1/x + 5 பார்ட்டை ஃபில் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ பார்ட் வந்து ஃபில் ஆகிருக்கும்னா 9/100 பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கும். நான் நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ x + 5 இங்கே x டிவைடட் பை x × x + 5. ஸோ டினாமினேட்டரில் என்ன வரும், x × x + 5 வந்துருச்சு. அண்ட் இது இங்கே கொண்டு போகிறோம், திஸ் வில் பிகம் x + 5 அண்ட் x × 1ன்றது இந்த இடத்துல x ஆயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 9/100. நான் x + x வந்து 2x + 5, இந்த நியூமரேட்டரில் 2x + 5 ஆகிடுச்சு. அண்ட் இங்கே எக்ஸை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது x × x x² + 5x that is equal to 9/100. நெக்ஸ்ட் இந்த 100 இங்கே கொண்டு போங்க, இந்த டேர்மை இங்கே கொண்டு வரும். ஸோ என்னாகும், 100 × 2x + 5 is equal to 9 × x² + 5x. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் நம்ம கொண்டு வரணும். ax² + bx + c is equal to 0. இந்த ஃபார்மில் நம்ம இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். 100 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 200x + 100 × 5 500 that is equal to 9x² + 9 5s are 45x. நெக்ஸ்ட்டு இந்த 9x² + 45x அப்படியே வச்சுப்போம். 9x² + 45x அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா x² எனக்கு பாசிட்டிவில் இருக்கணுன்றதுனால ரிமைனிங் இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகும்போது ஈக்குவல்ட்டுக்கு மைனஸாக மாறிடும். -200x - 500 that is equal to 0. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஒரு 45x அண்டு ஒரு 200 இருக்குது. ஸோ 200ல் 45 மைனஸ் பண்ணணும். 10 - 5 is 5, 9 - 4 is 5, 155x வந்திருக்கு. ஸோ 9x² - 155x, 200க்கு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ -155x மைனஸ் ஒரு 500 that is equal to 0. ஸோ நான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபேக்டரைசேஷன் பார்க்கணும். x² கோஎஃபிஷியன்ட் 9 அண்டு கான்ஸ்டன்ட் வந்து மைனஸில் 500. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -4500. 4500 ரெண்டு நம்பர்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -4500, ஆட் பண்ணும்போது -155 வரணும். ஸோ ஐ டேக் -180 அண்ட் ப்ளஸில் ஒரு 25 எடுக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -4500, ஆட் பண்ணும்போது -180யும் +25 ஆட் பண்ணும்போது -155x வந்து நமக்கு வரும். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த -155xக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 9x² -180x + 25x மைனஸ் ஒரு 500. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம காமனாக இருக்க டேர்ம்ஸ்லாம் எடுக்கணும். இங்கே வந்து நம்ம 9 எக்ஸையும் காமனாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 9x நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு x -9 2s are 18 20x -20 ஆகிடுச்சு. ப்ளஸ் 25 நான் வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் காமனாக எடுக்கும் போது இட் வில் பிகம் 25 × x - 20 that is equal to 0. Next step 9x + 25 into x - 20 equal to 0.
ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல அந்த ஒரு பார்ட் இந்த 9x + 25 நமக்கு என்ன வரும்னா எக்ஸோடைய வேல்யூ -25/9 வரும். இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது நெகட்டிவில் இருக்கிறதுனால. ஸோ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம், இந்த x - 20 வேல்யூ 0ன்னும் போது x = 20ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பாசிட்டிவ் வேல்யூ. எக்ஸ்ன்றது நம்ம என்னவா எடுத்தோம், b அப்படின்றது லெட்டஸ் கன்சிடர் b வந்து x மினிட்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இது என்னென்னா 20 மினிட்ஸில் இந்த b வந்து தனியாக ஃபில் பண்ணோம். ஸோ bன்றது 1 பைப், அவங்க 2 பைப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 1 பைப் கேன் ஃபில் த டேங்க். அந்த டேங்கை எத்தனை மினிட்ஸில் ஃபில் பண்ணணும்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்ன்றது 20 மினிட்ஸ், ஏன்னா அவங்க நமக்கு மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைப் 20 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுவோம். அனதர் பைப், இன்னொரு பைப்பை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், அனதர் பைப் கேன் ஃபில் த டேங்க். ஒரு பைப் வந்து 5 மினிட்ஸில் ஃபில் பண்ணுச்சுன்னா 1 பைப் டேக்ஸ் 5 மினிட்ஸ் மோர் தேன் 5 நிமிஷம் இதை விட அதிகமாக எடுத்துக்கோம். அதை தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், x + 5, ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், இன்னொன்று x + 5 எடுத்துருக்கோம். ஸோ அப்போ x + 5 போது எக்ஸை நம்ம 20 வந்து ஆன்சர் அண்ட் +5 ஆட் பண்ணும்போது இட் வில் டேக் 25 மினிட்ஸ். ஸோ ஒரு பைப் 20 மினிட்ஸ்னால் இன்னொரு பைப் 25 மினிட்ஸ்னால் இந்த டேங்கை வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக ஆப்ரேட் ஆகும்போது ஃபில் பண்ணுது அப்படின்றது தான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.